வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2024 நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களில் முடிஞ்சிடும். 2025ல் முக்கியமான இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் எடுக்க போகுது. இப்போ நான் 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களை ராசி அண்ட் லக்னோ காம்போ பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னென்னா, மேஷ ராசி குரு பலன் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கன்னி ராசி குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் ஏதோ தடையாக இருக்குது. கடகராசி குரு 11 இருக்கார், இருந்தாலும் பலன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரிஷபம் சனி 10ல், ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிட்டலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் மைனஸும் சொல்கிறாங்க, ப்ளஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணிங்க, மைனஸும் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். அதுதான் 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்களில் இப்போ இந்த ராசி மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை சிம்மம், இல்லை கடகம், கன்னி, கும்பம், எந்த ராசியான இருக்கட்டும், அதுக்கு எந்த லக்னங்கள்லாம் நீங்கள் சேர்ந்து காம்போவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். டீட்டெயிலாக பாருங்கள். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு ஃபார் எவ்ரி மந்த்து ப்ளஸ் சந்திராசிரம டேட்ஸ்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் போட்டிங்க. இதை லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொடுத்துட்றோம், அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ராசி லக்னம் காம்போ 2024 பேலன்ஸ் இருக்கிற 5 மாதங்களுக்குள்ளான பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்ம ராசி. சிம்மம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டு மெசேஜெல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த சிம்மம்க்கு ஏன் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஒரு கோவமா, ஒன்றும் மெசேஜே நல்லா வரல, ஏதோ ஒரு மாதம் தான் நல்லா இருக்குது, எப்போவுமே ஆவரேஜ், சுமார், டேக் கேர், அப்படி பார்த்துங்க இப்படி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே ஒன்று சொல்கிறேன், ஜென்யூனாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராசி அப்படிங்கிறது ஒரு மனசு, ஒரு மனநிலை ப்ளஸ் உடல்நிலை, உணர்வுகள். அப்போது அந்த ராசிக்கு டிரான்சிஷனை எப்படி அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது நெகட்டிவான பிளானட்டை அதுக்கு எதிர்க்க போய் இருக்கான்னு பார்ப்போம். சிம்மம்னா லைட்டு, சூரியன் அர்த்தம். சிம்மம் அப்படின்னா அது சூரியனுடைய ராசி. அப்போ அந்த ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியன்னா பிரகாசம், பிரகாசம்னா ஒளி. ஒரு லைட் இல்லாமல் நம்ம உலகத்தை இயங்கவே முடியாது. அப்போது அந்த ஒளி பொருந்திய ராசி மண்டலத்தை நீங்கள் பிறக்கிறீங்கன்னு சொன்னோம்னா, ஒரு ஷேடு கொடுக்குற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று சாயா ராகு கேது, இன்னொன்று சனி இருட்டு கிரகம். இப்போ சனி உங்களுக்கு கரெக்டாக சிம்மத்துக்கு அப்படியே, இப்போ சிம்மம் இதான் ராசினா சனி இங்கேருந்து நேராக ஒரு பார்வையை பதிச்சா என்ன ஆகும்? இப்போ சொல்கிறோம் இல்லையா, நம்ம இந்த வானம் அப்படியே ஒரு மப்பாக தெரியுது, எல்லாம் அப்படியே மேகமூட்டமாக இருக்குது, சூரிய வெளிச்சமே தெரியல, ஆனால் சூரியன் அங்கே தான் இருக்குது, ஆனால் அது வெளிச்சம் நமக்கு படலை, விழலை. அப்போது சனியுடைய பார்வை அதை மறைச்சி வச்சுருக்குன்னு அர்த்தம். அப்போது சூரியனுடைய ராசியில் பிறந்த, சிம்மத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே அந்த சிம்ம ராசிக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, இயற்கையாகவே இருக்குது. அவுட் ஆஃப் 12 ராசி சைனில் சிம்மத்துக்குன்னு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அது எப்படி சூரியனுக்குன்னு சில ஆற்றல் இருக்கோ அது அவங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிது. சப்ஜெக்ட்டு சூரியனும் நல்லா இருக்கணும் ஹாரோஸ்கோப்பில். அப்படி இருந்தும் இப்போ சனியுடைய பார்வை என்ன பண்ணோம், முதல்ல அவங்களுடைய பலத்தை அவங்களால உணர முடியாமல் தடுத்து வச்சுருக்கோம். தைரியத்தை குறைக்கும், ஒரு பலத்தை உணர வைக்காது, ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு மாதிரி மூட் அவுட் பண்ணி வைக்கும். அதுதான் அந்த சனியுடைய பார்வை. அது யார் முறியடிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, அவங்களுடைய ப்ராக்டிசஸ்லாம் நல்லா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கவங்க அதெல்லாம் மீறி வராங்கன்னு அர்த்தம். அடுத்தது ராகு கரெக்டாக 8th ஹவுஸில், கேது 2nd ஹவுஸில். இது எக்ஸ்ட்ரா ட்ரபிள். எக்ஸ்ட்ரா ட்ரபிள்னால் என்ன? இப்போ இதெல்லாம் நான் ஏன் ஃபஸ்ட்டு இப்படி பார்க்க தெரியும், அப்புறம் நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். எல்லா சிம்மராசிக்கும் இது வராது, அதுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்குது. உங்களுக்கு 2024 ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளே தான் இந்த ப்ரிடிக்ஷன் நான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன். இது ராசி ப்ளஸ் லக்னத்தை இப்போ காம்போ பண்ணுறேன், புரிஞ்சுங்க. ஸோ இந்த கேது ராகு 2-8 இருக்கும்போது என்னென்னா, கேது 2nd ஹவுஸ்னால் ஃபேமிலி, கமிட்மெண்ட்ஸு. அப்போ அந்த இடத்துல ஃபேமிலியுடைய மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தர் அப்படி கொஞ்சம் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், இந்த பக்கம் 8th ஹவுஸில் ராகு திடீர்னு அப்பப்போ ஹெல்த்தில் ஏதாவது ஒரு அப்செட் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் கொண்டு போகல. அதுதான் சிம்மத்துக்கு நம்ம பார்த்தோம். அதனால் என்னால் பாசிட்டிவாக எதுவும் ப்ரிடிக்ட் பண்ணவில்லை. ஒரு ஆறுதலாக குரு 9ல் இருந்தார், இப்போ 10க்கும் போயிட்டார். பொதுவாக 10ல் குரு தனியாக இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. சரி, இது எல்லா சிம்மராசிக்கும் பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தாது. ஏன் பொருந்தாது? என்ன லக்னம்னு என்றைக்காவது நான் நிறைய முறை சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் சிம்ம ராசியாக பிறந்திருக்கலாம், நான் சொன்ன மாதிரி அந்த டஃப் சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம். பட் ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னம், இல்லை ரிஷப லக்னம், ஒருவேளை மிதுன லக்னம், கன்னியா லக்னம், இந்த மாதிரி லக்னங்கள்லாம் இப்போ நேரம் கொஞ்சம் பலமாக இருக்குது. சிம்மனுடைய காம்போவுக்கு இந்த லக்னங்கள் இப்போ பலமாக இருக்குது. சிம்மமுடைய காம்போவுக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, இந்த 4 லக்னங்களை பிறந்து சிம்மராசியில் பிறந்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. ஈவன் துலாம் லக்னம் கூட சமாளிச்சிருவீங்க. நாட் பேட், இன்னும் மோசமாக இல்லை. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். உங்கள் லக்னம் என்னது உங்கள் பர்த் சார்ட் தான் தெரியும். அதுதான் நான் லைஃப் ஹாரோஸ்கோப்.in சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்துங்க. ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்க முடியும். அதுக்கடுத்து நான் வந்து என்ன சொல்கிறேன், சிம்ம ராசியில் பிறந்து அப்போ நான் வந்து சிம்ம லக்னம் எனக்கு எப்படி இருக்கும், கடக லக்னம் எனக்கு எப்படி இருக்கும், கும்ப லக்னம் ராசி சிம்மம், லக்னம் கும்பம் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு. மீன லக்னம் ஆனால் ராசி சிம்மம். ஸோ கடகம் லக்னம், சிம்மத்துக்கு சிம்மம், சிம்மத்துக்கு கும்பம், சிம்மத்துக்கு மீனம், இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப சுமாராக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நான் நிறைய ஆரோஸ்கோப்ஸும் பார்த்தேன். சிம்ம ராசி கடக லக்னம், சிம்ம ராசி மீன லக்னம் இல்லை கும்ப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு இப்போ உள்ள நேர காலம் ஹெல்த்து, மைண்டு, எமோஷன் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஃபேமிலி ப்ளஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ளஸ் அவங்களுடைய கரியர் எல்லாமே ஒரு மாதிரி போராடிட்டு இருக்கு. பட் ஹார்ட்லி இந்த போராட்டங்கள்லாம் சிம்மத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எவ்வளோ தான் இருள், எவ்வளோ தான் வந்து ஆபத்துகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை சூழ்ந்தாலும் அதையும் மீறி மீண்டும் அந்த சூரியன் வந்து தன்னோட சக்தியை நிரூபிக்கும். அதுதான் சிம்மத்துக்குண்டான ஒரு ப்ளஸ். அப்போ அந்த ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த நேர காலங்கள் என்னதான் கடுமையான சூழ்நிலையை உருவாக்குனாலுமே அதை தாண்டி நீங்கள் வர முடியும், வரக்கூடிய காலம் நெருங்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். மற்ற லக்னங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து விருச்சிகம் அப்படிங்கிற லக்னம் இல்லை தனுசு, மகரம், இந்த லக்னங்கள்லாம் பார்க்கவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சமாவது ஒரு சப்போர்ட்டிங் ரோலை ப்ளே பண்ணுது. இதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி தசா புத்திகளை வெரிஃபை பண்ணுங்க நான் நிறைய முறை சொல்லிட்டேன். சிம்மத்தில் பிறந்து நல்ல தசா புத்திகள் நடக்குதா? ஏன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சுக்கிர தசை குழந்தையிலே நிறைய பேருக்கு நடந்துடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு. இப்போ நீங்கள் உத்திரம் இல்லை மகமில் பிறந்துப்பீங்க. நீங்கள் எப்படியும் உங்களுடைய தசைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இளம் வயதினராக இருக்கும்னு வச்சுப்போம். எதர் ராகு ஆர் குரு ஆர் சனி, இந்த காம்போல தான் வருவீங்க. இதில் ராகு வந்து ஒரு சாயா கிரகம். அது வந்து உங்கள் பர்த் சார்ட்டில் சிம்மத்துக்கு யோகமாக இருந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ராடனரி, இல்லைன்னா போட்டு ஒரு வழி பண்ணி ஆளை வாழ்க்கை பாடத்தை புகட்டிடும். இந்த பக்கம் குரு தசை கொஞ்சம் பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ என்ன தசா புத்தி நடக்குது அதை வெரிஃபை பண்ணணும். அது உங்கள் லக்னத்துக்கு யோக கிரகமாக இருக்கா அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். புத்திநாதன் எப்படி இருக்கார், தசாநாதன் எப்படி இருக்கார், பர்த் சார்ட் பேஸ் எப்படி இருக்குது. பேஸே நல்லா இல்லாமல் எதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த பேஸ் எப்படி இருக்குது, பர்த் சார்ட் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் சிம்மத்துக்கு பலன்கள் வந்து உண்டாக போகுது, அந்த பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ இப்போ நான் பேலன்ஸ் உள்ள அந்த 5 மாதங்கள் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எதுக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ வந்து உடனே வேலையை மாற்றிடணும், பிஸ்னஸை மாற்றிடணும், அதை மாற்றிடணும், இதை மாற்றிடணும், ஊரை மாற்றிடணும், இங்கே வந்துடணும், இங்கே செட்டில் ஆகலாமா, அங்கே இந்த குழப்பம் நிறைந்த காலகட்டம் தான் இது. குழப்பத்தில் எப்பயுமே முடிவு எடுக்கக்கூடாது, தள்ளி போட்டுடணும். ஸோ எல்லாத்தையும் மாற்றணும்னு வேகம் எடுக்காத இருக்கிறது நல்லது, சேஃப் உங்களுக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸோடைய ஹெல்த்து, உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணி திருமணம் செய்கிற ஆர்வமும் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களும் பக்குவமாக கொண்டு போயிடுங்க. அது வந்து அதுவாக வந்து நிற்கிது, கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற மாதிரி வந்தால் ஓகே. நீங்களாக செல்ஃபாக உங்களை வந்து ரொம்பவும் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து மெனக்கெட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காதீங்க, அது பார்த்துங்க. அதே மாதிரி ஃபேமிலி லைஃபு, மெயினாக மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமு, இந்த எக்ஸாம், அந்த எக்ஸாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், என்ன பண்ணுறதே தெரியல, தைரியமாக பண்ணலாமா, கிடைச்சிருமா. நான் எக்ஸாம்லலாம் மார்க் வாங்கலாம் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க. எக்ஸாம் நீங்கள் என்ன எழுதிங்களோ அதான் மார்க் வரும். அதுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் நம்ம சம்மந்தம் இல்லையா, அப்புறம் எப்படி அதை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணின்னு கேட்குது. கரெக்டு தான். ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன சொல்ல முடியும்னா, உங்கள் நேரம் சாதகமாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் செய்த முயற்சிக்கு பலன் டக்குன்னு நடந்துடும். உங்கள் நேரம் பாதகமாக இருந்தால் உங்கள் முயற்சி அதிகரிக்கணுமே தவிர, நேரம் பாதகமாக இருக்கணும் ஒன்று வந்து ஓய்ந்து ஒதுங்கக்கூடாது. உங்கள் முயற்சி அதிகரிக்கணும், அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா? இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த 5 மாதங்களை திட்டமிடுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பலன் வந்து ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலன் நிறைய பேர் ஏன் அதை பொது பலனாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொது பலன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாரும் அவங்கவுங்க ஆரோஸ்கோப்பை போய் டெய்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க ஆரோஸ்கோப்பை டீட்டெயிலாக பார்த்து ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பொது பலன் என்பது ஒரு அவுட்லைனை கொடுத்துடலாம். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. உங்கள் ராசியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ முதல்ல மைண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதான் ரைட், இதான் லெஃப்ட்டு. ராசி உங்களுடைய விதி, உங்களுடைய ஜனனம், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஆத்மா. லக்னம் அப்போ அந்த ராசி லக்னம் காம்போவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் விதி ப்ளஸ் உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம், உங்கள் சரீரம் உங்கள் உடல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பலன். அந்த தசா பலன் வந்து நீங்கள் நடந்துக்கிற அந்த வாழ்வியல் முறை தான் அந்த தசா பலன். அது 3மே கரெக்டாக லிங்க் ஆகிடுச்சுன்னா சுய ஜாதகமும் நல்லா சரியான பேஸுப்பா. சில பேர் சொல்கிறோம் இல்லையா, பை பர்த்லேயே அவன் வந்து சூப்பர், அவன் பர்த்லேயே அந்த பெண் வந்து ஒரு தகுதியான பெண், ஆற்றல், ஒரு புத்தி கூர்மை, ஷார்ப் பிரெயின்,
ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் ரிசல்ட்டை கொடுத்துரும். ரிசல்ட்டே எப்படி ஒருத்தர் கொடுக்கும்? நீங்கள் வேணால் ஜெயிக்கிறவங்களையும் தோக்குறவங்களையும் ஒரு வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 10 விஷயம் எக்ஸ்ட்ராடரியாக பொருந்திடும். அவங்க அறிவு, அவங்க ஆற்றல், அவங்க புரிதல், அவங்க எண்ணம், அவங்களோட குறிக்கோள், அவங்களோட முயற்சி, அவங்களோட பக்தி, அவங்களோட பணிவு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அவங்க அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க, அந்த அந்த தடங்களை எப்படி உடைக்கிறாங்க, அதை மைண்டில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இதுதான் பேஸ் பண்ணி வெற்றியாளர் வந்துடுறாங்க. அப்போ தோல்வி ஒரு மாதிரி தோண்டு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகுறது, வெக்ஸ் ஆகிறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, முடியாதுன்னு நினைக்கிறது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான சம்மந்தம் இருக்குது. தெர் ஆர் பாசிட்டிவ் பிளானட்ஸ், தெர் ஆர் நெகட்டிவ் பிளானட்ஸ். பாசிட்டிவ் பிளானட்ஸ் வந்து உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும் பாசிட்டிவாக. எல்லாருக்கும் கஷ்ட காலம் வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம கடக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ நெகட்டிவ் பிளானட்டோட ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோமா, இல்லை பாசிட்டிவ் பிளானட்ஸோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போகிறோமா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பொது பலனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏற்கனவே கிளியராக சொல்லிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனம், மனசு, ஆசை, ஆர்வம், உடல். உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய விதி. விதிப்படி உங்களுடைய சூழலை எப்படி கொண்டு போக போகுது, என்ன நீங்கள் பெற போகிறீங்க, என்ன நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய தசா புக்தி என்பது உங்களுக்கு பிறவி எடுத்த ராசியிலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து, உங்களுடைய லக்னத்துக்கு அடிப்படையில் வரக்கூடிய விதிகளிலிருந்து அந்த தசா புக்தி ஒரு நல்ல வாழ்க்கையுடைய அமைப்பை கொண்டு போக போதா, இல்லை கடினமான சூழ்நிலையை கொடுக்க போதா, அதுதான் தசா புக்தி. இதை விட எல்லாத்தோட மெயின் இந்த பர்த் சார்ட். சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் ஆரஸ்கோப்பே பார்த்ததில்ல, நான் நல்லா இருக்கேன். கரெக்டு தான். அவங்க பிறவிலேயே ரொம்ப நல்ல ஜாதக அமைப்போட, நல்ல கிரக அமைப்போட பிறந்திருக்கலாம், இல்லை அவங்க அறியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன் அந்த ஒரு பாசிட்டிவ் வேலை செய்யுது. ஸோ lifehoroscope.in இதில் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர வீடியோவும் ரொம்ப தெளிவாக 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் நல்ல அனலைசிஸ்லாம் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்னென்ன வயசில் ஒரு பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன். வாஸ்து வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, செகண்ட் வீடு வாங்க போகிறீங்க, அது வாஸ்துவும் கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கோம். மேரேஜ் மேட்சிங் மெயினாக அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சரியாக வரலாம், வேறு பண்ணலாம். ஒரு கார் வாங்குகிறோம், லக்கு இல்லை, வேறு மாற்றிக்கலாம். ஒரு வீடு போகிறோம், சரியாக பிடிக்கல, இல்லை சரியாலாம் விற்றுட்டு வேறு வாங்கலாம், இல்லை வாடகை வீடாக தான் வாடகை வீடை மாற்றிக்கலாம். பட் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதும் நீ உடனே சொல்வீங்க, கல்யாணம் கூட சரியாகலாம் அடுத்து மாற்றி பண்ணிக்கலாம். கரெக்டு தான். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போதே உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம கூட பிறக்கிற சகோதரர் நம்ம தேர்வு செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு பிறக்கிற குழந்தைகளோட நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய அருள். பட் வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விதியை உருவாக்குறதுன்னு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் தான் வரும் எல்லாமே. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் எடுத்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, கம்பேட்டிபிலிட்டியை செக் பண்ணி. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி பார்த்தா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும்னு கிடையாது. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டீரியா. சுத்தமாக பொருந்தாததுக்கு பொருந்தலையான்றதை ஒரு செக் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களோடு நீங்கள் பிறந்திருந்தால் தான் அதை அனுபவித்து வாழ்கிற குடுப்பணியோடு இருப்பீங்க. அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். வெறும் ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்த்தோம், சரியாக வரல, மேட்சிங்கே பார்க்கல, நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் விஷயந்தான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமமான விஷயம் அடங்கி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தரோவாக பார்த்து நீங்கள் முடிவு எடுங்க. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கி டேட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க, பார்த்தேன். ஏன் இதில் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். அதோடைய வியூவர்ஸும் குறைவு, ப்ளஸ் அது நிறைய பேர் எங்களுக்கு மெயிலும் போட்டாங்க, லக்கி டேட்ஸ் ஷேர் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது வந்து அன்வான்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த சந்திராசிரமம் டேஸ் ரெண்டுமே லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் நம்ம பண்ணுறோம், அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்டு மெயில்ஸ் மூலிமா தான் நாங்கள் பெட்டராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.